ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அக்ஷிதாஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2-in-1 சிக்கன் ஸ்டார்டர் ரெசிபி. ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க மசாலாவை வச்சு எப்படி வந்து 2 டிஃப்ரெண்ட் சிக்கன் ஸ்டார்டர்ஸ் செய்யலான்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி சிக்கனை வச்சு 2 டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டார்டர் ரெசிபி செய்ய போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் 65, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தந்தூரி சிக்கன். ஸோ நான் இந்த எடுத்துருக்க சிக்கனை வச்சே நான் 2 ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். மசாலாலாம் சேம் தான், பட் ஆனால் செய்கிற மெத்தட் தான் டிஃப்ரெண்ட்டு. ஒன்று வந்து 65ங்கும் போது நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதே வந்து தந்தூரிங்கும் போது நான் grill pan வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நான் உங்களுக்கு டோஸ்ட் பண்ணி செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 500 grams, அதாவது 1/2 கிலோ அளவுக்கு நல்லா போன்லெஸ்ஸாக இருக்க சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன். ப்ராய்லர் சிக்கன் தான், மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா போன்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம இதை மேரினேட் பண்ணணும் முன்னாடி செய்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ இதுக்கு தேவையான மசாலாலாம் என்ன போடுறதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ரெடிமேட் மசாலா யூஸ் பண்ண போகிறேன், சிக்கன் 65 மசாலா. உங்களுக்கு வந்து நார்மலாக வீட்டில் இருக்க சிக்கன், அதாவது வீட்டில் இருக்க மசாலாஸ்லாம் வச்சு எப்படி செய்யணும்னு தெரியணும்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் முன்னாடியே. ஸோ உங்களுக்கு நான் அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்யணும்னாலும் செய்யலாம். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட ரெடிமேட் மசாலா இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். ஃபஸ்ட்டு நான் இப்போ சொன்னேன் ரெடிமேடாக சொன்னல மசாலா. ஸோ அந்த மசாலா வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் மசாலா ஜாஸ்தி போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் கறி லீவ்ஸ்லாம் இருக்குது போல இருக்குது, அதில் தெரியுது. எல்லாமே கலந்து தான் அதை அரைச்சிருப்பாங்க. ஓகே, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், ஏன்னா அந்த மசாலாலே உப்பு இருக்கும். ஸோ லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு கொஞ்சமாக சில்லி பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். எப்போவுமே இந்த மாதிரி 65லாம் செய்கிறீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு விழுது கண்டிப்பாக போடுங்க, அப்போ தான் நமக்கு நல்ல ருசியாக இருக்கும். இது எவ்வளோ? ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போதும், ஏன்னா நம்ம எக்கு சேர்த்த போகிறோம். ஒரு எக் எடுத்து நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கேசரி கலர் சேர்த்துக்க போகிறேன். கேசரி கலர் எதுக்காக? ஜஸ்ட் அந்த பார்க்கலாம் நமக்கு அட்ராக்டிவாக நல்லா இருக்கும்ல. ஓகே, நல்லா அட்ராக்டிவாக அதுக்காக. போது நல்லா ரெட் கலர் ப்ளஸ் சிக்கன் 65 இது ஆப்ஷனல் தான், வேணாம்னா இக்னோர் பண்ணிக்கலாம். போதும். இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சிக்கனோட. இது எவ்வளோ நேரம் செஞ்சு மரினேட் பண்ணணும்? ஒரு 1 ஹவர் நம்ம மரினேட் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா சிக்கன் பொரிக்கும் போது நல்லா ருசியாக இருக்கும். நம்ம மேரினேட் பண்ணியாச்சு பாருங்க, பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம இப்போ இந்த மாதிரி வானலில் ஒரு ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க சிக்கன் பீசஸை இதில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் பீசஸை நல்லா இந்த மாதிரி திருப்பி விட்டு எல்லா சைடும் நல்லா குக் பண்ண வைங்க. நம்மளோட சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதுலேருந்து எடுத்துடலாம். இது பாருங்க, இப்போ நெக்ஸ்ட் ரெசிபிக்கு grill pan வச்சிருக்காங்க. தந்தூரி சிக்கன் செய்கிறதுன்னு சொல்லியிருந்தோம்ல, 2 டைப் ஆஃப் செய்ய போகிறோம். ஸோ அதனால் தந்தூரி சிக்கனுக்கு இந்த மாதிரி grill pan வச்சுட்டு அது மேலே நான் பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வச்சுருக்க அந்த போன்லெஸ் சிக்கனை அது மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம். தந்தூரினா ஆக்சுவலி வந்து அடுப்பில் உள்ளே வச்சு வேக வைப்பாங்க. இது நம்ம அப்படி இந்த மாதிரி டைப்பில் செய்கிறோம். நல்லா தான், இதுவும் அதே டேஸ்ட்லேயே தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிகிட்ருக்கோம். இது நம்ம அப்படியே பார்த்துட்டு திருப்பி போட்டுக்க வேண்டியதான், அவ்வளோதான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட் இருக்கும். கூட வந்து நம்ம மைனீஸோ இல்லை மின்ட் சட்னியோ வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்ம ஆயிலே எதுவுமே சேர்த்துக்கிறது இல்லை. ஸோ அதனால் நம்ம ஹெல்த்துக்கும் உணவு பெருசாக கஷ்டம் கிடையாது, நம்ம கெடுதல் கிடையாது. பட்டர் கீழே அப்ளை பண்ணியிருக்கிறது பதிலாக ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை பண்ணாமல் கூட விடலாம். ஏன்னா இதில் இருக்கிற ஆயில் கண்டென்ட்டே போதும், வாட்டர் கண்டென்ட்டே போதும், நல்லா வெந்துடும். சிக்கனில் இருக்கிற கண்டென்ட்டே போதும். ஸோ அவ்வளோதான், இது ரெடி ஆகட்டும், பார்ப்போம். கொஞ்சம் இந்த சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். பாருங்கள், அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும், லைனாக நல்லா அழகாக இருக்குது அந்த மாதிரி சிக்கன் பார்க்குறதுக்கு.
இது கொஞ்சம் ஈஸியாகவும் குக் ஆகிடுது. ஆக்சுவலி இந்த மாதிரி கிரில் பேனில் வச்சு பண்ணும்போது ஈஸியாக குக் ஆகிடுது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் நேரம் தான் ஆகுது வச்சு, என்ன ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. பார்க்கவே வந்து நம்ம இந்த பார்பிக்யூ ஸ்டைலில் இருக்குது சிக்கன். பார்க்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்கிறேன். நல்லா இஞ்சி தான் போட்டுருக்காங்க மசாலா. அது இது நான்ஸ்டிக் பேனுங்கிறங்காட்டியும் சுத்தமாக ஒட்டவும் இல்லை பாருங்கள், துளி கூட ஒட்டலை. இதா நல்லா இருக்கு பார்க்க. ஸோ அந்த சைடு வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான கிரில் பேனில் செஞ்ச தந்தூரி சிக்கன் தயாராகிடுச்சு. சிக்கன் 65 தயாராகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி எங்களோட இதில் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ்.